கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, எனர்ஜிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகிறதுக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோ கொடுப்போம். Nine of Pentacles, Queen of Cups, Page of Swords, World, Six of Pentacles, Six of Swords, Eight of Wands, Magician, Ten of Swords, Eight of Cups, Five of Pentacles, Emperor. Okay. So bottom of the deck, Nine of Swords. Fool, Nine of Swords, Two of Pentacles, Knight of Pentacles, Eight of Pentacles, Ten of Swords, Ten of Pentacles, Six of Wands, Tower, Four of Cups, Queen of Cups, Knight of Wands. Queen of Wands. Okay. Thank you so much, universe. Thank you so much. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். சரி, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி ஸோ நம்மளால் எவ்வளோ தூரம் நல்ல விஷயங்கள் பண்ண முடியுதோ, ஸோ எவ்வளோ தூரம் நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நிறைய பேருக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் எப்படி 4 பேர் நல்லா இருக்கிறாங்களோ, இல்லைங்க நம்ம எவ்வளோ தூரம் நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நல்ல விஷயங்கள் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அது ஷியோரான ஒரு விஷயமாக நம்ம நினைக்கலாம். நான் இந்த ஒரு பர்சன் ஹெல்ப் பண்ணேன், அந்த ஒரு பர்சன் ஹெல்ப் பண்ணேன், பட் மனுஷங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், பட் அவங்களுக்கு மனசாட்சி இல்லை நம்ம நினைக்கலாம். பட் அது ட்ரூ தான். ஏன்னா மனுஷனோட மைண்ட் ஆக்சுவலி ஸ்டேபிள் கிடையாது, தடுமாறிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க இன்றைக்கி நன்றியை வச்சுருப்பாங்க, நாளைக்கு நன்றியை மறந்துடுவாங்க. பட் நமக்கு எங்கே மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மனுஷங்களுக்கு வேணால் நம்ம பண்ண நல்ல விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், பட் யூனிவர்ஸுக்கு ஷோராக தெரியும். ஸோ நம்ம லைஃப்பில் எவ்வளோ தூரம் நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணுறோமோ, எவ்வளோ தூரம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம எவ்வளோ தூரம் ஹாப்பியாக வச்சுக்கோமோ அவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். நம்ம எப்படி நம்ம யாருன்னு சொல்லிட்டு யாருக்கு இங்கே கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். நம்ம யூனிவர்ஸுக்கு மட்டும் ஆக்சுவலி உலகங்கிறது குறை சொல்லிகிட்டே தான் இருக்கும். அது நல்லது பண்ணாலும் குறை சொல்லும், கெட்டது பண்ணாலும் குறை சொல்லணும். ஸோ குறை சொல்கிறாங்க கடைசி வரைக்கும் நம்ம லைஃப்பில் சாகிறது வரைக்கும் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ யாரையுமே மைண்ட் பண்ணாதுங்க. நீங்களாக இருங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் நம்ம யார், நம்ம எப்படிங்கிறது நம்ம கும்பிடுற அந்த டிவைனுக்கு மட்டும் நம்ம கணக்கு கொடுத்தா போதுமே தவிர இந்த வேர்ல்டில் எந்த ஒரு மனுஷனுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நம்மளாக இருக்கிறது நமக்கு சந்தோஷம். ஸோ அதனால்
உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் பண்ணுங்கள், அதில் ஹாப்பினஸ் காணுங்க, சந்தோஷம் காணுங்க. நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், தென் நம்மளை சுற்றி இருக்க 4 பேரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். அவ்வளோ நம்ம என்ன சொல்கிறது, நம்மளால் 4 பேர் சந்தோஷப்படும்போது யூனிவர்ஸ் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன், அதுக்கான ஒரு பர்சன்ஸ், அதுக்கான மனுஷங்களை நம்ம லைஃப்பில் கொடுப்பாங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கோமோ, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோமோ, அவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்களும் சரி, சந்தோஷமான மனுஷர்களும் சரி நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். ஓகே, then இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஓகே ஸோ எனக்கு இதில் வீடியோவில் மனசில் ஆகிற விஷயம், ஓகே உங்களுக்கு அது ஹர்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியலை, உங்களுக்கு மனசு கஷ்டப்படும்னு எனக்கு தெரியல. பட் நமக்கு எனக்கு மனசிலாகிற விஷயத்தை நான் ஆக்சுவலி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும். எஸ் ஆஃப்கோர்ஸ் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ரிலேஷிப்பை ஒரு நாளுமே இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷிப் ஒரு ஃப்யூச்சர் வேணும், இந்த ரிலேஷிப் ஒரு சக்ஸஸ் வேணும், இந்த ஒரு ரிலேஷிப்பில் ஒரு ஹாப்பினஸ் வேணும், இந்த ஒரு தாட் இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு ரிலேஷிப்பில் இருந்துகிட்டே இல்லை. ஏன்னா பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சன் ஆகும், மைண்டு ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது கேட்டு இல்லைங்க, இந்த ஒரு ரிலேஷிப்பை வேண்டாம், நீயும் வேண்டாம், காதலை வேண்டாம், கத்திரிக்காயும் வேண்டாம்னு சொல்கிற ஒரு கேரக்டர் ஆகும். மேபி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் வச்சு உங்களுக்கு மனசிலாக இருக்கலாம். எப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு ரிலேஷிப்பை கட் பண்ணிவிட்டு இவங்களால் போக முடியுது, அப்படி ரிலேஷிப் கட் ஆகிட்டு போனாலும் எப்படி இவங்களுக்கு பெயினே இல்லாமல் இவங்களால் நடக்க முடியுது. உங்களுக்கு சம்டைம் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ் வச்சு மனசிலாக இருக்கலாம். சுத்தமாக மனசாட்சி இல்லாத ஒரு கேரக்டர்னு கூட உங்களுக்கு மனசிலாக இருக்கலாம். ஓகே ஓகே ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா ஆக்சுவலி நம்ம எதை விதைக்கிறோமோ அதை இங்கே நம்ம அறுவடை பண்ணுவோம். ஓகே நம்ம வந்து ரிலேஷிப் வேணும் இந்த ரிலேஷிப்பில் ஒரு சந்தோஷம் வேணும், ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா நமக்கு அது இங்கே அட்ராக்ட் ஆகும். பட் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷிப்பை பற்றி உங்களை பற்றி விதைச்சது ஃபுல்லாக இங்கே ராங் ஆகும், நெகட்டிவ்ஸ் ஆகும். இந்த ஒரு ரிலேஷிப் வேண்டாம், எப்படி கலத்தி விடலாம், எப்படி எண்டை பார்க்கலாம், எப்படி இந்த ஒரு ரிலேஷிப்பை விட்டுட்டு ஓடலாம், ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷிப் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு இது ஒத்து வராது, எனக்கு இது சரி வராது, ரிலேஷிப் விட்டு எப்படி ஒழிச்சோடலாம், இந்த மாதிரி இந்த ஒரு பர்சன் நெகட்டிவான தாட்ஸில் இருந்து சேம் அட்ராக்ட் ஆகிட்டு. ஓகே ஏன்னா நம்ம எதை விதைக்கிறோமோ இங்கே நம்ம அதை தான் அறுவடை பண்ண போகிறோம். ஷோராக அந்த ஒரு ரிலேஷிப் இவரை ஃபுல்லி ஏன்னா இவர் ஆக்சுவலி ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் ஆகும். நான் யாருக்கும் அடிமை இல்லை, நானாக இருக்குன்னு நினைக்கிற ஒரு எனக்கு யாரும் இந்த வேர்ல்டில் தேவையில்லைன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். ஸோ அதனால தான் ரிலேஷிப்பை இவர் நினைக்கிற மாதிரி அது அட்ராக்ட் ஆகிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். சம் பர்சன்ஸ் நமக்கு பார்க்கும்போது தெரியும் பயங்கர சாதுவாக இருப்பாங்க, எனி டைம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பட் மைண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ட்ராமா கிரியேட் பண்ணி இந்த ஒரு ரிலேஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு. ஓகே இது ஆட்டோமேட்டிக்காக எண்டப்பான ஒரு ரிலேஷிப் கிடையாது. பக்காவாக ட்ராமா க்ரியேட் பண்ணி பிளான் பண்ணி இவர் உங்களை கழுத்தி விட்டுருண்டு இல்லைங்க இந்த ரிலேஷிப் எண்டப் ஆக்கிட்டு போயிட்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி உங்கள் 2 பேரோட எனர்ஜிஸ் இங்கே ரெஸ்னேட் ஆகலை. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ஒரு பர்சனோட மைண்ட் ஆக்சுவலி ப்ராக்டிக்கல், உங்களோட மைண்ட் இங்கே எமோஷ்னல். ஓகே உங்கள் லைஃப்பில் நீங்கள் லவ் வேணும், ஸ்னேகம் வேணும், கேரிங் வேணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி வேறு. எனக்கு நேம் வேணும், பவர் வேணும், 4 பேர் என்ன மதிக்கணும், 4 பேர் என்ன தலைக்க மேலே தூக்கி வச்சுட்டு ஆடணும், பணம் வேணும், சொத்து வேணும், பங்களா வேணும், இந்த மாதிரி ஆக்சுவலி பக்கா ப்ராக்டிக்கலோட கேரக்டர் ஆகும். இந்த 2 பேரோட மைண்டில் வரக்கூடிய திங்கிங் ப்ராசஸ் டோட்டலி இங்கே சேஞ்ச். ஸோ அதனால் நமக்கு ரிலேஷிப்பும் ஒரு பாசிட்டிவான ஒரு ரீதியில் போகலான்னு சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை விட்டு போகிறதுக்கு மெயின் ரீசனே கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷிப்பை நீங்கள் எமோஷ்னலி அட்டாச் ஆகிட்டு. நீங்கள் எமோஷ்னலி அட்டாச் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு அது ஒரு தலை சிற மாதிரி இல்லைங்க, அது ஒரு டென்ஷன் மாதிரி இல்லைங்க, அது ஒரு என்ன சொல்லுது ஒரு இரிட்டேட் ஆன மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஏன்னா இவரோட வேறு, இவரோட ப்ராசஸ் வேறு, இவரோட மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ் வேறு, இவரோட எண்ணங்கள் வேறு எதையோ நோக்கி போகக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் சும்மா ஸ்னேகம், லவ், கேரிங், லவ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் அது இவருக்கு இங்கே இரிட்டேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு. சம்டைம் இந்த ஒரு பர்சன் ரிலேஷிப்பில் ஓப்பனாக கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம், ஏன் நான் இல்லைங்க உனக்கு இருக்க முடியாதா, நீ என்ன நம்பி தான் வந்தியா அந்த உலகத்துக்கு, ஏன் என்ன சேர்த்து பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இவர்கிட்ட கொஸ்டின்ஸ் வச்சுருக்கலாம் இவர். ஏன்னா இவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும். இவரோட திங்கிங் ப்ராசஸே வேறு மாதிரி ஆக்சுவலி. ஓகே அப்போ இந்த நீங்கள் எமோஷன் நீங்கள் அட்டாச் ஆகக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் நினச்சிட்டு இது நமக்கு செட் ஆகாது. ஓகே இது சும்மா காதல் கத்திரிக்காய் ஆசை பாசனை பேசிகிட்டு இது நமக்கு செட். இவர் ஆக்சுவலி ஃபுல்லி ப்ராக்டிக்கல் ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் ஆகும். மேபி சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம், அப்படி இல்லைங்க மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட இந்த ரிலேஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம்.
ஓகே. பட் பயங்கர ஈகோஸ்டிக்கான கேரக்டராகும். என்ன சொல்கிறது, நான் சொல்கிறத கேட்டில்லைங்க ப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ரிலேஷன்ஷிப் என்டப் ஆகும். நீங்கள் நினைக்கலாம், இத்தனை வருஷம் நாங்கள் க்ளோஸாக இருந்தோம், பேசணும், பழகணும், எப்படி இவனால் ப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு போக முடியுதுன்னு உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்குன்னா, எஸ், இந்த ஒரு பர்சனோட மைண்டே அப்படி தான். இவர் பெரிய அளவுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் இவர் கிடையாது. அதனால தான் நீங்கள் ரொம்ப கேரிங்காக இருந்தோன்னே, லவ்வாக இருந்தோன்னே, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி எப்படி திரும்ப திங்க் பண்ணிட்டு சம்டைம்ஸ் ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, நம்மளை வலிச்சு போட ட்ரை பண்ணுறாங்களோ, இல்லைங்க நம்ம அடிக்ட் ஆக ட்ரை பண்ணுறாங்களோ, ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பண்ணுறாங்க. இந்த ஒரு ப்ராசஸ்லேயே இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை பக்காவாக ட்ராமா க்ரியேட் பண்ணி என்கிட்ட பார்த்துட்டு இவர் ஃபுல்லாகவே நமக்கு ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10 of Swords ரிலேஷன்ஷிப்பை எண்டை பார்க்குற கார்டு. ஓகே. தென் 6 of Swords ரிலேஷன்ஷிப் விட்டு ஓடுற கார்டு. ஓகே. தென் 8 of Cups இதுவும் சேம் அதே கார்டு தான். இது ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போகணும்னு ஒரு தாட் தான் அந்த பர்சனுக்கு இருந்துட்டுண்டே தவிர ரிலேஷன்ஷிப்பை சேர்த்து பிடிக்கணும் ஒரு தாட் இவருக்கு இல்லவே இல்லை. ஃபுல்லாகவே நமக்கு அந்த மாதிரி ஒரு கார்டாக வந்துட்டு. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஹர்ட் ஆகுமான்னு தெரியல, பட் உண்மையான விஷயம் இதுதான். ஓகே. பட் நவ் நீங்கள் கரண்ட்லி செல்ஃப் லவ்வாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. கரண்ட்லி உங்களுக்கு எல்லாம் மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே. நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் அட்டாச் எமோஷ்னலி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எமோஷ்னலி உங்களுக்கு ஆக்சுவலி எமோஷ்னலி ஒரு டிபெண்ட் தேவைப்படக்கூடிய ஒரு டைமில், எமோஷ்னலி சப்போர்ட் தேவைப்படக்கூடிய, எமோஷ்னலி நீங்கள் நீட் தேவைப்படக்கூடிய ஒரு டைமில் இன்னொரு பர்சன் ஆக்சுவலி ஒருபோது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல. ஓகே. ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஒட்டுமொத்தமாக ரிலேஷன்ஷிப்பில் நின்று ஒரு காரியம் இல்லை. நானும் எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் கேர் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் லவ் பண்ண முடியுமோ, எத்தனை மாத்திரம் தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. கடைசி வரைக்கும் நமக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு மேபி இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ் வச்சு மனசில் இருக்கலாம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சேர்த்து பிடிக்கணும் நம்ம மட்டும் தான் திங்க் பண்ணுறோம். பட் அவன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஒழிச்சு ஓட ட்ரை பண்ணுறான். நீங்கள் விட்டுட்டு ஓட ட்ரை பண்ணுற விஷயம் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு ஒரு கட்டை வரைக்கும் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் விட்டுட்டு ஓகே, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கோ, அந்த ஒரு தோட்டத்துக்கு நீங்களும் வந்துட்டு கரண்ட்லி உங்களுக்கு மேபி யாரும் சொல்லி கொடுத்துருக்கலாம். செல்ஃப் லவ் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் நம்மளை விட்டு போச்சதோ அதெல்லாம் நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். செல்ஃப் லவ் பண்ணும்போது அட்ராக்ட் ஆகாத விஷயங்கள் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லாமே அட்ராக்ட் ஆகும். உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ்வாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. கோயிங் வித் த சுச்சுவேஷன். இப்போது நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சந்தோஷம் காண்ற ஒரு டைமோ இல்லைங்க என்ஜாய் பண்ணுற ஒரு டைமோ இது இல்லை. ஆக்சுவலி நமக்கு டோட்டலி ஒரு ரிலேஷன்ஷிப் இது ஒரு ராங்கான ஒரு டைம். ஸோ இந்த ஒரு டைமில் நம்ம தேவையில்லாமல் நம்ம எஃபோர்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுத்து நம்ம ஹர்ட் ஆக வேண்டாம். சுச்சுவேஷன் இப்போ நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஏன்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர், திமிர பிடிச்சவே, மனசாட்சி எல்லாத்தையுமே. ஸோ அதனால் பார்ப்போம் சுச்சுவேஷன் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா, அந்த ஒரு பர்சனோட சைடில் ஏதாவது பாசிட்டிவாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நடக்குதா பார்ப்போம்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பேஷன்ஸாக இருக்கிறீங்க. கோயிங் டு உங்களுக்கு இன்ட்யூஷன் ஆக்சுவலி பக்காவாக கெய்ட் ஆகுது. ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கேயும் போகாது. ஷோராக இவன் திம்பரெல்லாம் அடங்கி உங்ககிட்ட தான் வருவான். பட் நீ இவனை ஃபோக்கஸ் பண்ணது, இவனை நீ ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா இவன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரவும் மாட்டான், ஆக்ஷன் எடுக்க மாட்டான், திருந்தவும் மாட்டான். ஸோ ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணாது உங்களோட இன்ட்யூஷன் மேபி உங்களுக்கு கெய்ட் ஆகிருக்கலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது பண்ணி அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. கெரியரில் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கலாம். பட் என்னதோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி சந்தோஷம் காண்றீங்க. இது ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு இஷ்டம் இல்லை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எமோஷனல் நீங்கள் அட்டாச்மெண்ட் தான். பட் கரண்ட் நீங்கள் டிட்டாச்மெண்ட்டுக்கு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. டிட்டாச்மெண்ட் பல பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் டிட்டாச்மெண்ட் ஆகிட்டு உண்டு, ஃப்ரீயாக விட்டு உண்டு. ஓகே, உனக்கு என்னைக்கு தோணுதோ அந்த டைம் வரட்டும், என்றைக்கு எல்லா ப்ராப்ளம்ஸ் சரியாகுதோ அந்த ஒரு டைம் சரியாகட்டும் ஒரு தாட்டுக்கு வந்துட்டு உண்டு. ஸோ இந்த ஒரு வைப்ரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு வர்றீங்களோ அன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே. ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே. இவர் ஆக்சுவலி ஒரு சிலவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம். கரண்ட் இவர் தேர்ட் பார்ட்டிக்கு பக்கத்தில் நிற்கிறாரு. தேர்ட் பார்ட்டி ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே. தேர்ட் பார்ட்டி எல்லாம் ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். கரண்ட் இவர் என்ன தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தால் இவர் ஹாப்பி இல்லை. ஓகே. ஆக்சுவலி இவருக்கு ஒரு ஆஃபர் இங்கே கொடுத்துட்டு அதை இவர் அக்செப்ட் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு தென் தேர்ட் பார்ட்டி ஆல்ரெடி இவருக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, அதுலேயும் இவர் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ டோட்லி இவர் ஆக்சுவலி இவருக்கு மைண்டிங் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. ஆள் டோட்லி கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாரு. ஏன் நமக்கு எதையும் பிடிக்க மாட்டேங்குது, ஏன் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குது ஒரு சுச்சுவேஷன் ஆளும் டோட்லி கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாரு. ஆல்ரெடி இருக்கிறதே ஹாப்பி இல்லை, தென் இவளையும் ஏற்றுக்க முடியலை.
ஒட்டுமொத்தமாக கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிற மாதிரி நிற்கிறாரு. இவர் இந்த ஒரு செப்பரேஷனில் உங்களை சேசிங் பண்ணுறாருன்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் சேசிங் பண்ணுறாரு. ஓகே, ஏன் எதனால் சேசிங் பண்ண அப்படின்னா, என் லைஃப்பில் ஒன்றும் ப்ராப்பராக நடக்க மாட்டேங்குது, என் லைஃப்பில் ஒன்றும் சரியாக இல்லை, என் லைஃப்பில் எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது, நீ அப்படியே ஹாப்பியாக இருக்கிறியா, உன் லைஃப்பில் எல்லாம் நல்லபடியாக நடக்குதா, அந்த ஒரு விஷயத்த ஒரு க்யூரியாசிட்டினால இவர் ஆக்சுவலி உங்களை சேசிங் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சொல்லலாம். எஸ் அஃப்கோர்ஸ் சேசிங் பண்ணுறாரு. காரணம் என் லைஃப்பில் ஒன்றும் பாசிட்டிவாக நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் சரியில்லை, ஒன்றும் நல்லபடியாக இல்லை, நீ நல்லா இருக்கிறியா ஒன்று பார்ப்போம். காரணம் நீங்கள் உங்களை பார்க்க ஒரு டைமில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, செல்ஃப் லோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அடிச்சு முடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிடுங்க. இதே பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு பாதி ஈகோ டெத் ஆகிட்டு. ஓகே, ஸோ ஆக்சுவலி இவர் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. டவர் மூமெண்ட்டு ஒரு ஆளுக்கு லைஃப்பில் டவர் மூமெண்ட் எப்படி வரும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். நமக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இல்லைங்க, நமக்கு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வரக்கூடிய ஒரு டைமில் இவங்க கை கொடுப்பாங்க, அவங்க கை கொடுப்பாங்க, ஃபேமிலிஸ் நமக்கு வந்து நிற்கும் கூட, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிற்பாங்க, இல்லைங்க நம்ம பார்க்குற வேலை நம்மளை காப்பாற்றும், நமக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். அப்படின்னா ஆல் சுச்சுவேஷன் இங்கே பிரேக் ஆகும். இந்த ஒரு ரிலேஷிப்பில் ஒரு கரண்ட்லி ஒரு பர்சன் டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு. பயங்கர ஈகோஸ்டிக்கான கேரக்டர், இவன் யாருக்கு அடங்க மாட்டேன், யாருக்கு திருந்த மாட்டான் அப்படின்னா இந்த ஒரு டவர் மூமெண்ட் இந்த ஒரு பர்சனை திருத்தி கொடுக்கும் நம்ம சொல்லலாம். ஓகே, ஏன்னா இது யூனிவர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு டைமில் எப்பேற்பட்ட மனசில் இருந்தாலும் அவனோட ஈகோ டெத் அடங்கி தான் ஆகணும். ஸோ அதான் இங்கே நமக்கு டவர் மூமெண்ட் கார்டாக வந்துட்டு உண்டு. ஸோ கரண்ட்லி இவருக்கு லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை நம்ம சொல்லலாம். டோட்லி இவருக்கு லைஃப்பில் ஓகே இல்லாதனால தான் இவர் உங்களை பார்க்குறாரு. நம்ம லைஃப்பில் தான் ஒன்றும் சரியாக இல்லை, அவள் லைஃப்பில் இவ்வளோ நல்லபடியாக நடக்குதா விட பார்ப்போம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஆக்சுவலி ஹாப்பியாக இருக்கிறீங்க, அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. பட் இவருக்கு லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு இவர் ஹாப்பியாக ஒன்றும் இல்லை. இவருக்கு லாஸ்ட் நைட் தாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் தான் நிற்கிறாங்க, பட் மைண்டை டைவெர்ட் பண்ணது கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களோட தாட்ஸ் இவருக்கு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி லாஸ்ட் நைட்டு உறங்கிட்டு இல்லை, மேபி நீங்களும் லாஸ்ட் நைட்டு உறங்கிட்டு இல்லை. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் லாஸ்ட் நைட் உங்களை பற்றி ஓவராக திங்க் பண்ணிட்டு உண்டு, அது உங்களுக்கு இங்கே ட்ரிகர் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் நீங்களும் சடனாக நீங்களும் தூக்கத்துலேருந்து எழும்பியிருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு அழுக வந்திருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு போஸ்டரை பற்றின ஒரு தாட்ஸ் உங்கள் மைண்டில் நிறைய ஓட ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே, இல்லைங்க உங்களுக்கு ரொம்ப லேட்டாக தூக்கம் வந்திருக்கலாம். ஸோ ஆக்சுவலி இவரும் லாஸ்ட் நைட் தூங்கிட்டு இல்லை, சேம் நீங்களும் தூங்கிட்டு இல்லை. நீங்கள் தூங்காத ரீசன் இருந்தால் அப்படின்னா இந்த ஒரு போஸ்டரோட எனர்ஜிஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், அதனால் நீங்கள் தூங்கிட்டு இல்லை. இவருக்கு ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி உங்களை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் பாதி ஈகோ அடங்கிட்டு உண்டு. காரணம்னு கேட்டிங்கன்னா, இவன் அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறா, சுத்தமாக வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, நமக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஹாப்பியாக போயிட்டுருக்கா. ஆக்சுவலி நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணிட்டு உண்டு, அந்த கோலை நோக்கி நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஓடிட்டு உண்டு. அப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம், ஹாப்பியாக இருக்கிறீங்க, அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, கோலை நோக்கி ஓடுறீங்க, குறைச்சி கூட இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் திரும்பி பார்க்கல, இவருக்கு அந்த ஒரு மைண்டு கொடுக்கலன்னு சொல்லும்போது இவருக்கு அதை நினைக்கக்கூடிய ஒரு டைமில் தூக்கம் வந்துட்டு இல்லை. ஏன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஏன் இவரை மைண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ அதை நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு தூக்கம் இல்லை நம்ம சொல்லலாம். இவரை பொறுத்த மட்டும் எல்லாம் தன்னோட கண்ட்ரோல் நிற்கணும், எல்லாம் தன்னோட காலுக்கில் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இவரை பிடி கொடுக்கல, இவரை மைண்ட் பண்ணலை, ஈகோ வச்சுட்டு நீ இருங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அப்படின்னா இது ஒரு பர்சன் மனசிலாக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆனதுக்கு ரீசன் நம்ம ஈகோ வச்சுட்டு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஈகோ வச்சுட்டு இருந்த ஒரு காரியம் இல்லை. ரிலேஷன்ஷிப்பில் 2 பேர் இருக்கும் அப்படின்னா 2 பேர் ஈக்குவல்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் ஷேர் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகும். பட் கடைசி வரைக்கும் ஒன்று நான் கண்ட்ரோல் வச்சுக்கணும், நான் சொல்கிறது கேட்கணும்னு சொல்லிட்டு தன்னோட ஈகோவும் ஆட்டிடியூடையும் வச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆகிட்டோன்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு பயங்கர சங்கடமாகும். ஒருத்தவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை நாள் வந்து வலி அனுபவிப்பாங்க, எத்தனை நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, எத்தனை நாள் பொறுமையாக போவாங்க, அவங்களால எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்களும் பொறுமையாக இருந்துட்டு உண்டு. எவ்வளோ தூரம் நம்மளை திருத்த ட்ரை பண்ணாங்க அவ்வளோ தூரம் திருத்த ட்ரை பண்ணிட்டு உண்டு. அவங்களால முடியாத ஒரு கட்டத்துக்கு அவங்களும் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போயிட்டு உண்டு. இனி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபோர்ட் கொடுக்குற மாதிரியோ இல்லைங்க ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியோ இவருக்கு எந்த ஒரு ஐடியாவும் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் பயங்கர சங்கடம். இவரை பொறுத்த மட்டும் என்ன தோட்ஸ் அப்படின்னா, உங்களால் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துட்டு உண்டு. கரண்ட் நீங்கள் டயர்ட் ஆகிட்டு உண்டு, அதனால் இவரை விட்டு போயிட்டு உண்டு. இனி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை எஃபோர்ட் கொடுக்க போகிறதும் கிடையாது, இவரை பெக் பண்ண போகவும் கிடையாது. ரியலைசேஷன் இவருக்கு உங்களோட கேரக்டர்ஸ் ஆக்ஷன் வச்சு இவருக்கு பிஹேவ் ஆகிட்டு உண்டு. அதனால தான் இவர் லாஸ்ட் நைட் தூங்கிட்டு இல்லை. இவர் ஆக்சுவலி 24/7 உங்களை திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர். இவர் ஆக்சுவலி ஒருத்தவங்கக்கிட்ட போய் வந்து சாரி சொல்கிறனாலேயோ இல்லைங்க அழுறனாலேயோ என்ன சொல்லுது
அது அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது இம்பாசிபிள் எனக்கு ஒரு கேரக்டர் ஆகும். ஸோ அதனால் இவர் ஆக்சுவலி உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கு. இவர் 24 ஹவர்ஸ் உங்களை திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் ட்ரிகர் ஆகி ஒரு காலம் ஒரு மெசேஜ் நீங்கள் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களை இவர் மறுபடியும் இவரோட கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அந்த ஒரு தாட்டில் இவர் ஃபுல்லாக உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு நல்லா ட்ரிகர் ஆகலாம். தூக்கமே இல்லாமல் இருக்கலாம். ஓகே, எதுலேயுமே உங்கள் மைண்டு ஃபோக்கஸ் ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா இவரை யாருக்கு முன்னாடி தோற்று போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். பட் நீங்களாக வந்துட்டீங்க அப்படின்னா இவரோட ஈகோ சாட்டிஸ்ஃபைடு ஆகிடும். அதனால் ஓகே. ஸோ ஆக்சுவலி இவருக்கு அட்ராக்ட் ஆகி ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் உண்டு. கரண்ட்லி நீங்கள் செல்ஃப்லோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் உண்டு. இவருக்கு உங்ககிட்ட வாரத்துக்கே கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபியர் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை, நானுங்கிறது யாருக்கு முன்னாடி தோற்று போகிற கேரக்டர் கிடையாது. அது இந்தியாவில் யாருக்கு முன்னாடி தோற்று போகிறது முன்னாடி தோற்று போக மாட்டேன்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக. அப்படி தோற்று போயிட்டு அப்படின்னா அது என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்கிற ஒரு கேரக்டர் ஆகும். ஸோ அதனால் கிட்ட வரதுக்கு ஃபியர் உண்டு. மேபி நான் கஷ்டப்பட்டு ஒரு காலை ஒரு மெசேஜ் நான் பண்ணுறேன். நான் பண்ணக்கூடிய ஒரு டைமில் மேபி நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்கள ஹர்ட் ஆக்கின மாதிரி என்ன ஹர்ட் ஆக்கிடுவாங்களோ, இல்லைங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருவாங்களோ நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு உங்ககிட்ட வரதுக்கு ஃபியர் உண்டு. ஓகே, பட் இவர் உங்களை சூஸ் பண்ண ஒரு தாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் தான் இவருக்கு லைஃப்பில் வேணும். எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் தான் வேணும், லைஃப் பார்ட்னராக வேணும். உங்கள் கூட ஒரு ஃபேமிலி அமைச்சுக்கணும் ஒரு தாட் இவருக்கு மைண்டில் வந்துட்டு. லாஸ்ட் நைட் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் பண்ண ஒரு தாட் இவருக்கு மைண்டில் வந்துட்டு. ஓகே, ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்கள் கூட ஃபேமிலியை நம்ம வந்து சந்தோஷமாக வாழணும்னு ஒரு தாட் வந்துட்டு. அதனால் ஒரு கம்யூனிகேஷன் கார்டு வந்துட்டு. பட் என்ன சொல்கிறது, கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் தான் ஆளுக்கு ஃபியர் உண்டு. சரி, ஓகே, நான் என்னோடய ஈகோ ஆட்டிடியூட் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அவளுக்கு ஒரு கால் பண்ணுறேன், இல்லைங்க ஒரு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா அவள் என்ன ஹர்ட் ஆகிடுவாளோ, அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன வார்த்தையை விட்டுருவாளோ, என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாளோ, இந்த ஒரு ஃபியர் உண்டு ஆக்சுவலி இருக்குது. பட் ஒரு சில நாளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்யூனிகேஷன் நமக்கு 10 hours 10 weeks 10 daysலாம் வரும். ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. என்னதான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுறது உங்கள் கூட தான். ஒரு டைம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டாம், நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்ச ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு. அதுக்கு காரணம் உங்களோட செல்ஃப்லோ நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவர் பண்ண ஒரு விஷயம் இவருக்கு ரியலைஸ் ஆகிட்டு. ஓகே, இவருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இன் ஹோப்பில் எல்லா ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை ஒட்டுமொத்தமாக நாசம் ஆக்கிட்டோம். இருந்தாலும் இவருக்கு ஒரு பாயிண்ட் ஹோப் உண்டு, எல்லாம் சரியாகும். ஓகே, பட் ஈகோ நான் சொன்னேன்ல இவருக்கு பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஈகோ டெத் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவர்கிட்ட நம்மளுக்கு ஒரு காலோ ஒரு கம்யூனிகேஷன் வரும். பட் லாஸ்ட் நைட் இவரோட தாட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு வாரதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைங்க இவர் வந்தால் தோற்று போயிடுவாரான்னு நினைக்கிறாரு போகலாம். ஸோ அதனால் உங்களை எங்கே 24/7 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு நல்லா ட்ரிகர் ஆகும். ஓகே, நல்ல ட்ரிகர் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு யார்கிட்டையும் பேச தோணாது, என்ன சொல்கிறது, சாப்பிட தோணாது, என்ன சொல்கிறது, நைட் ஒழுங்கு தூக்கம் இருக்காது, இவரை பற்றின ஒரு தாட்ஸ் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எதுலையுமே மைண்டு ஃபோக்கஸ் ஆகலை, இந்த ஒரு பர்சனுக்கு கால் பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் உங்களுக்கு தோணிட்டுருக்கு அப்படின்னா இவர் ஆக்சுவலி உங்களுக்கு ட்ரிகர் பண்ணிகிட்ருக்காரு. தயவு செஞ்சு சேசிங்கில் போகாதுங்க. நீங்கள் சேசிங்கில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஈகோ தலைக்கு மேலே தான் யாருமே தவிர டெத் ஆகாது. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ மூட் ஸ்விங்காக இருக்கட்டும் அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, மெடிடேஷன் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பட் காண்டாக்டில் மட்டும் போயிடாதுங்க. இவராக வந்தாங்க அப்படின்னா இவராக அவங்க பக்கம் வந்தாங்க அப்படின்னா ஈகோ எல்லாம் டெத் ஆகி உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு. ஒரு சிலவங்க கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு, டைம் எடுத்துக்கும். பட் நீங்களாக போனீங்க அப்படின்னா அதே ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் தான். ஓகே, ஸோ அதை மனசில் ஆக்கிக்கோங்க, சரியா? ஓகே, ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டனான லெட்டர்ஸ் பார்க்கலாம். டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டபிள்யூ லெட்டர் இம்பார்ட்டன்ட், இ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் அவங்களுக்கும் நேம் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 16 இம்பார்ட்டன்ட், 21 important, 20 important, 18 important, 16 important, 26 important, 48 important, 50 important, 40 important. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட்.
666 ஏஞ்சல்ஸ் நம்பர் சிம்போட 666 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இது இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, நீ இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 important, 4 important, 5 important, 6 important, 8 important, 9 important, 10 important, 16 important, 21 important, எஸ். இந்த நம்பர்ஸில் அவங்களுக்கும் நேமில் இந்த நம்பரில் உங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.